Hello friends, good evening and welcome to Post Market Analysis 30 September. Nifty, Bank Nifty, other than index, reversal stocks, volume என்ன stocks வந்திருக்கு plus என்னோட பொசிஷன் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயில்டாக நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 26,000 பிரேக் டவுன் பண்ணி 25,810 க்ளோசிங் இருக்கு. பேங்க் நிஃப்டி 53,000 க்ளோஸ் பண்ணியிருக்கு டவுன் சைடில். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, ஸோ எல்லா பேங்க்ஸுமே ஒரு நெகட்டிவ் க்ளோஸ். எக்ஸ்பெக்ட் AU பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தவிர்த்து. அதர் தன் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபின் நிஃப்டி இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பைரி வந்து மிட் கேப் நிஃப்டி, தட் இஸ் அதுவுமே வந்து ஒரு 0.8% நெகட்டிவ். பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கிற ஒரே ஒரு செக்டார்ஸ் என்னன்னா தட் இஸ் நிஃப்டி மெட்டல். ஸோ மெட்டல் கிட்டத்தட்ட எனக்கு நியூ ஹை இன்னைக்கு வந்து மார்க் பண்ணிருக்கு. 10,200க்கு மேல இன்னைக்கு மார்க் ஆகியிருக்கு. நிஃப்டியோட கெய்னர் பொறுத்தவரை தட் இஸ் JSW ஸ்டீல், NTPC, ஹிண்டால்கோ, பிரிட்டானியா, டாடா ஸ்டீல், இந்த 5 ஸ்டாக்ஸ்லயுமே டாமினேட் பண்ண 4 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் மெட்டல் செக்டர் தான். அண்ட் டவுன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டர் கார்ப், ஆக்சிஸ் பேங்க், ட்ரெண்ட், ரிலையன்ஸ், பெல் எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ ரீசெண்டாக தான் ட்ரெண்ட்டையும் பெல்லையும் நிஃப்டியில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண செகண்ட் செஷன்லேயே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 3% வந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணி நிஃப்டி கீழே வரதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் நான் எதிர்பார்க்குறது தட் இஸ் 25,500 அப்படிங்கிற ஏரியா நான் மார்க் பார்க்குறேன். ஸோ இதுக்கு நான் என்ன ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 31 அக்டோபர் சீரிஸ் நான் ஆப்ஷன் ரைட்டிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லாட் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். மேபி மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக நான் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ எடுத்த ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது 26,000 காலை ரைட் பண்ணியிருக்கேன், செல் பண்ணியிருக்கேன். அந்த சேம் எக்ஸ்பைரி 31 அக்டோபரில் இருக்கிற 26,400 கால் நான் வந்து இங்கே பை பண்ணியிருக்கேன். ஸோ த ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி 65%. இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4,700, மேக்ஸிமம் லாஸ் வந்து 5,200. லெட்ஸ் see this pay off chart. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. நான் வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா 26,277. ஸோ அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தோன்னா 26,000 காலில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக நான் ஈவோட்டி தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு எப்படி மார்க்கெட் முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுக்கலாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ பிஃபோர் தட் ஃப்ரைடேவோட மார்க்கில் பார்த்தோம்னா 26,000 புட்டில் ஹியூஜான டேட்டா இருந்தாங்க. ஸோ தட் த மார்க்கெட் நல்லாவே மேலே க்ளோஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்குமே மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகும்போது 26,000 புட்டில் நல்ல ஒரு டாமினேஷன்ஸ் இருந்தாங்க. பட் ஃபர்தராக அதை வந்து ஸ்டடி பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ CE சைடில் பார்த்தோம்னா அதிகமான ரைட்டிங் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் த கேண்டில் எல்லாமே நமக்கு டவுன் சைட் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மேபி நாளைக்கே கூட கீழே வரலாம், ஒரு கேப் டவுன் நடக்கலாம், இல்லை ஒரு கன்சாலிடேட் ஆல்சோ இருக்கலாம். ஸோ தட் நான் இங்கே எடுத்திருக்கிற பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ மார்க்கெட் பொறுத்தவரை 25,500க்கு வந்தால் இதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 1,876 ஆகிருக்கும். இதுவே ரிவர்சல் 26,000 ரீச் ஆகுது அப்படின்னா என்னோட லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 345 அப்படிங்கிறது ஒரு லாட்டோட லாஸ் ஆகிருக்கும். பட் நான் மார்க் பண்ணியிருக்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 26,300 நியர்பை. ஸோ 26,300 நியர்பை போச்சு அப்படின்னா என்னோட எஸ்டிமேட் பண்ண லாஸ் வந்து 2,200 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது என்னோட அப்டேட்டட் பொசிஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து ஆல்ரெடி எதிர்பார்க்குறது 25,500. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 2 செஷன்ல நல்லாவே ஒரு ஃபால் நடந்திருக்கு. ஸோ ஃபர்தரா இந்த பிளேசஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 52,000 மார்க் அப்படிங்கிற ஏரியால ஒரு அதிகமான கன்சால்டேட் இங்க கிளியராகவே நடந்திருக்கு. ஸோ மேபி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 52,400 வந்து டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 52,000 தான் அதிகமான ரைட்டிங் ஆல்சோ இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை 53,000 காலில் ஹியூஜா இருக்காங்க. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இதுக்கு நல்லாவே எனக்கு நல்ல ஒரு ஃபால் நடந்திருக்கு. அதர் இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐடி, ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி, ஃபார்மா எல்லாமே ஒரு டவுன் சைட் க்ளோசிங். கரண்டா வந்து கிஃப்ட் நிஃப்டி நமக்கு இண்டிகேட் பண்ற ஒரு வேல்யூ வந்து 25,984 இண்டிகேட் பண்ணுது. பட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் அக்கௌண்டபிள். நாளைக்கு மார்னிங் என்ன இண்டிகேட் பண்ணிருக்கோ அதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும். ஸோ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,680 மார்க்குக்கு அப்புறமா ஸோ கரெக்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதோட கரெக்ஷன் ஏரியா அப்படிங்கிறது 2,600 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சில்வர் ஆல்சோ பார்த்தோம்னா 31.30 ஓன்ஸ்ல இருக்கு. ஸோ சில்வர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திஸ் இஸ் பியூர்லி ஒரு கன்சால்டேட் மோட்ல இருக்கு. ஸோ இதுல பெருசா ஒரு ட்ரேடுக்கான ஒரு பிளான் எனக்கு கிடைக்கல. பட் கோல்ட் கரெக்டா 2,600 நியர்பை வந்துட்டு போறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 68.36ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜன் வந்து அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிருக்க ஒரு ஏரியா தான்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 16th மேல இருக்கிற ஒரு சப்போர்ட் ஏரியா தான் இப்போதைக்கு குரூட் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக குரூட் நான் பார்த்த வியூ வந்து கொஞ்சம் பை சைடில் தான் குரூடுக்கான வியூ ஆல்சோ இருக்கு. ஸோ திஸ் இஸ் த போஸ்ட் மார்க்கெட். இப்போ வால்யூம் ரைஸ் ஆன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சாரிகாமா இந்தியா, ஆஸ்ட்ராசன், விஜயா டயக்னோஸ்டிக், ஜெயம் ஃபினான்ஸ் எல்லாமே வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. தட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு 4x டைம்ஸ் வந்து வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. பட் ரிவர்சல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 23 ஸ்டாக்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ரிவர்சல் லாங் டேர்ம் கேரி பண்ற ஸ்டாக்ஸ் அப்படின்னா தட் இஸ் அமர்ராஜா பேக்டரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி பிஎன்சி இன்ஃபாடெக் ஆல்சோ நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎன்சி இன்ஃபாடெக் அப்படிங்கிற பார்த்தோம்னா லோ பேய் இருக்கிற ஒரு இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் தான். இது ஆக்சுவலாக நல்ல ஒரு கான்ட்ராக்ட் நடந்ததுனால தான் நல்ல ஒரு வால்யூம் கெயின் நடந்து 571 மார்க் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ப்ராப்பராக ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் போட்டு தான் ஒரு கன்சாலிடேட்ல இருக்கு. ஸோ ரீசெண்டாக அது 440 நியர்பை டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் ஜோன் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக 430லேருந்து ஓரளவுக்கு மேலே ரைஸ் ஆகியிருக்கு. திஸ் இஸ் ரிவர்சல் ஸ்டாக்ஸ் ஐ ஃபவுண்ட். அனதர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அமர்ராஜா பேட்டரி. ஸோ வெள்ளிக்கிழமை செஷனில் எக்ஸைட் ஆல்சோ நல்ல ஒரு பவுன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அமர்ராஜா கன்சிடர் பண்ணியிருந்தேன். அமர்ராஜா ஆல்சோ நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் நான் எதிர்பார்க்கறது 1500 நியர்பை நாங்கள் டார்கெட் நாங்கள் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி எக்ஸைட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை ஆல்சோ 502 நியர்பை வந்திருக்கு. ஸோ தட் நமக்கு இமீடியட்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எக்ஸைடில் 508 அப்படிங்கிற மார்க் நமக்கு இமீடியட்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இஃப் திஸ் புரோக்கன் அப்படின்னா நமக்கு 540 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் டேட்டாஸ். நான் எடுத்திருக்க பொசிஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.